ஹாப்பி கேரன் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பற்றி பார்க்கலாங்க. எப்போல்லாம் நம்மளோட மைண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு ரிலாக்ஸேஷன், அதாவது தூங்கிடக்கூடாது, அவேர்னஸோடு இருக்கணும். அதான் அந்த ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வரோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நம்ம நேச்சரோட போய் கனெக்ட் ஆகிறோமோ, மெடிடேஷன் பண்ணுறோமோ, அப்புறம் பிராணாயமா பண்ணுறோமோ, அப்புறம் ப்ரீதிங்கோட பார்த்து யோகா பண்ணுறோமோ, அப்புறம் ஒரு அவேர்னஸ் வாக்கிங் ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன், அட்மைரிங் திங்ஸ், ஒரு மைண்ட்ஃபுல்லாக, அப்போது நமக்கு வந்து இந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம வரோம். இந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து எப்போ வந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எப்போ ஆல்ஃபா ஸ்டேட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபோக்கஸ்டு ரிலாக்ஸேஷன் இருக்கும்போது தான் வருது. எதுக்காக நம்ம இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி ஆர் ஹேவிங் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் லைஃப். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒர்க்கு, வீடு எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு முடியாமல் சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துடுறாங்க. யாரெல்லாம் இந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வராங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து டீஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்கங்க. ஸோ தே கேன் டேக் அப் திங்ஸ் வித் சேலஞ்சஸ். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நம்ம ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வரோமோ அப்போ வந்து we can do things in a focused way, in a very wiser way. சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு அந்த இன்ட்யூஷன், we can think and do things very clearly. We can definitely overcome stress. ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது நம்ம அவுட் ஆஃப் 24 hours we have to plan some things for ourselves, இல்லைங்களா? அவர் செல்ஃப் நான் சொல்கிறது நம்மளோட ஹெல்த்து. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.